வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 6வது பாடம், அதாவது 8th தமிழில் 6வது யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் லெசன் மன்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு எதற்கு உண்டுனா மாமலைக்கு உண்டு. மன்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமலைக்கு உண்டு. அந்த மழை நீர் தான் சத்தான வித்துக்களை நித்தமும் முளைக்கச் செய்து உணவை தந்து உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கிறது. இந்த பாடல்களை நம்ம பார்க்க போகிறோம். பெருநீரால் வாரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. அதாவது இதில் சேர மன்னரை பற்றி சொல்கிறாங்க. சரியா? என்னென்னா, அந்த சேர மன்னருடைய அந்த பெரிய நாட்டில் மழை நீர் அதிகமாக பெய்யுமா. அந்த மழை நீர்னால் வருவாய் சிறந்து விளங்குகிறது. அந்த அகன்ற நிலப்பகுதிகளில் அப்போ இந்த மழை நீர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விதைகள் என்னாகும், ஈஸியாக முளைக்கும். அது சொல்கிறாங்க. நாரார முட்டாது வந்து மழை பெய்க. அதாவது அந்த முளைத்த விதைகள் செழிப்புடன் வளரணும் அப்படின்னு சொன்னால் தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணி வேணும் இல்லையா? அதுக்காக நீங்கள் மழையை பெய்யுங்க. பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க. அதாவது தகுந்த காலத்தில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பயிர்கள் என்ன பண்ணும், வளரும், கிளை விட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க, கிளை பயில்க, கிளைத்து வளர்க. அந்த கிளை பால்வார் பிரெஞ்சி கதிரின. அந்த கிளைத்து செழித்த பயிர்கள் என்னென்னா பால் முற்றி கதிர்களை நீங்கள் தாருங்க. அந்த கதிர் அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக. அந்த கதிர்கள் எனது அறுவடை செய்யப்பெற்று ஏறினால் வளம் சிறக்கக்கூடிய அந்த செல்வர்களுடைய களத்தில் நிற்க. அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக. அந்த களத்தில் நிறைந்துள்ள அந்த நெற்போர் காவல் இல்லாமலேயே இருக்கட்டும். போரின் உருகெழும் ஓதை வெறி பெடையோடு நாரை பிரியும் விளை வயல் யானர் தாக அவன் அகன்றலை நாடே. அதற்கு அப்புறமட்டு அந்த போரை அடித்து நெல்லுன்னு நீங்கள் வச்சு அது மூலமாக நெல் வந்த உடனே அந்த உழவர்கள் ஒரு ஒலி எழுப்புவாங்க. அந்த ஒலியை கண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த நாரை இனங்கள் அஞ்சு ஓடுமா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய அந்த சேர நாடு வாரினா என்னென்னா வருவாய். சரியா? வருவாய் பெற்று மேலும் சிறந்து விளங்குக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ பெருநீரால் வாரி சிறக்க, லாஸ்ட் லைன் யானர்த்தாக அவன் அகன்றலை நாடே. அப்புறமா இன்னொரு இம்பார்ட்டன் லைன், இந்த உருகெழும் ஓதை வெறி பெடையோடு. சரியா? ஸோ இது எதில் இருக்கக்கூடியது அப்படின்னா தகடூர் யாத்திரை அந்த நூல்களில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் இது. சரியா? அப்போ இது யாரை குறிக்கிறதுனா சேர நாட்டை குறிக்கிறது, சேர மன்னனை குறிக்கின்றது. பொருள் பார்க்கலாம். வாரி அப்படின்னா வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டமின்றி, வைகுகன தங்குக, ஓதை ஓசை, வெறியி அஞ்சி, யானர் புது வருவாய். இந்த பாடலினுடைய ஆசிரியர் நமக்கு தெரியாது. தகடூர் யாத்திரை அப்படின்னு சொல்லும்போது இந்த தகடூர் என்பது தான் இப்போது தர்மபுரி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நூல் முழுமையாக கிடைச்சிட்டா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ தகடூர் நூல் முழுமையாக கிடைக்கல, ஆசிரியர் பேரும் தெரியல. தகடூர் அப்படின்னு சொன்னால் இப்போதைய தர்மபுரி அது மட்டும்தான் தெரியுது. சரியா? இந்த நூலுடைய சில பாடல்கள் புறத்திரட்டு என்ற ஒரு நூலில் கிடைக்கப்படுது. சரியா? அப்போ தகடூர் யாத்திரை நூலினுடைய சில பாடல்கள் எந்த தொகுப்பு நூலில் கிடச்சிருக்கு அப்படின்னா புறத்திரட்டு எனும் தொகுப்பு நூலில் இடம்பெற்றிருக்கு. புக் பேக்கில் பார்க்கலாம். தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன வித்துக்கள், என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று, வருவாய் பெருகிற்று. அப்போ என்னது வாரி. அக்களத்து ஆ கூட்டல் களத்து, கதிர் கூட்டல் ஈன சேர்த்து போது என்ன வரும், கதிரீன. நெக்ஸ்ட் பயிர் குருவினா பாருங்க. பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது எது, மழை. நெக்ஸ்ட் உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவாங்க, அந்த நெல்லினை அந்த போரினை அடித்து நெல்லை எடுக்கும்போது ஆரவார ஒலி எழுப்புவாங்க. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். மலைச்சோறு. ஒரு நாட்டினுடைய வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மழை. மழை இல்லை அப்படின்னா பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடும். அப்போது ஒரு ஊருடைய மக்கள் செய்த செயல்களை தான் இந்த மலைச்சோறு என்னும் அந்த தலைப்புக்கு கீழே நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. வாளியிலே மாக்கரைச்சி வாசலெல்லாம் கோலம் போட்டு,
கோலம் கரையவில்லை, கொள்ளை மழை பெய்யவில்லை. பானையிலே மாக்கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை, கொள்ளை மழை பெய்யவில்லை. கல் இல்லா காட்டில் தான் கடலை செடி போட்டு வச்சோம். நெக்ஸ்ட்டு முள் இல்லா காட்டில் தான் முருங்கை செடி நட்டு வச்சோம். அந்த ரைமிங்காக தான் இருக்கும், ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, கேட்குறாங்களோ கேட்கலையோ ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேலங்காட்டில் தான் கனமழையும் இல்லாமல் கருவேலும் பூக்களையே கமகமனு மணக்கலையே. நெக்ஸ்ட்டு காட்டுமல்லி வேலியிலே கனமழையும் இல்லாமல் காட்டுமல்லியும் பூக்களையே காது தூரம் மணக்கலையே. மானத்தை நம்பி நாங்கள் மக்களை தான் பெற்றெடுத்தோம், மானம் செய்த பாவமுங்க மக்கள் பசி தீரலையே. கலப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிற்குதம்மா, ஏற்றமிரைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா. இந்த மாதிரி ஒரு 3 அல்லது 5 நாட்கள் இவங்க மழைக்காக இருந்து வழிபாடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மழை பெய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காட்டுக்கு செல்ல முடிவெடுப்பாங்க. அதுதான் நெக்ஸ்ட் வரும். கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை, கதறி அழுது விட்டோம் கடிமழையும் பெய்யவில்லை, மண்ணு வறண்டும் நம் மாரியாத்தா இறங்கலையே, வாடிகளா பெண்டுகளை நாம் வனவாசம் சென்றிடுவோம். இந்த மாதிரி பாடிக்கிட்டு சோறு வாங்கிய பானை அகப்பை பழைய முறம் இதெல்லாம் தலையில் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியேற போவாங்க. அந்த நேரத்தில் மழை பெய்யும். அப்படி தான் வந்து முடிக்கிறாங்க. சரியா, பெய்யுதையா பெய்யுது, பேய்மழையும் பெய்யுது, ஊசி போல் காலிறங்கி உலகமெங்கும் பெய்யுது, சிட்டு போல் மின்னி மின்னி சீமையெங்கும் பெய்யுது. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரியான நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும் இல்லையா, அங்கே உள்ள மக்கள் ஒவ்வொரு வீடாட்டு போயிட்டு உப்பில்லாத சோறை, உப்பு போடாத சோறை ஒரு பானையில் வாங்குவாங்க. அதுக்கப்புறமா ஊருக்குன்னு ஒரு பொதுவான இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சு அந்த சோறை பகிர்ந்து சாப்பிடுவாங்க. இது எதுக்கு அடையாளம் அப்படின்னா கொடிய பஞ்சத்தை காட்டக்கூடிய அடையாளமாக இருக்கும். அப்படி நம்ம செய்யும்போது அந்த உப்பில்லாத சோற்றை ஒரு பொதுத்தில் கூடி சாப்பிடும்போது என்னது அந்த வானமே என்னது இறங்கி நமக்கு மழை பெய்யும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. இந்த நிகழ்வை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மலைச்சோற்று நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்ற ஒரு கட்டுரையிலிருந்து தான் இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. மலைச்சோறு என்ற பாடல் எந்த கட்டுரை? கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டுரை எந்த நூலை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். சரியா, இதனுடைய இந்த நூலுடைய பதிப்பாசிரியர் அதாவது பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையில் தான் மலைசோறு என்னும் பாடல் இடம்பெற்றிருக்கு. இதை வந்து பதிப்பாசிரியர் யாருன்னா ஆ கௌரன். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகளினுடைய பதிப்பாசிரியர் யாரு? ஆ கௌரன். புக் பேக் பார்க்கலாம். கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா பெருமழை. நெக்ஸ்ட்டு வாசல் எல்லாம், வாசல் கூட்டல் எல்லாம், பெற்றெடுத்தோம், பெற்று கூட்டல் எடுத்தோம், கால் கூட்டல் இறங்கி, கால் இறங்கி. நெக்ஸ்ட்டு மக்கள் வந்து ஊரை விட்டு வெளியேற காரணமாக மலைச்சோறு எனும் பாடல் குறிப்பிடுவது எது அப்படின்னா மழை பெய்யாதது. நெக்ஸ்ட்டு 3rd லெசன் பார்க்கலாம். கொங்கு நாட்டு வணிகம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க. யார்? ஏற்கனவே பார்த்தது தான் ஔவையார். சரியா, அதுக்கு சான்றாக விளங்குனது யாருன்னா நம்மளுடைய தமிழர்கள் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மலைகள் காடுகள் கடல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கலந்து கூட வணிகம் செய்தாங்க. நெக்ஸ்ட்டு தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகிறது. அப்போ சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுவது எது? தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும். நெக்ஸ்ட்டு தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு. வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என தொல்காப்பியம் கூறுகிறது. இவங்களுடைய காலத்தை நமக்கு சரியாக கணிக்க முடியலை. ஆனால் வந்து இந்த மூவேந்தர்கள் பற்றிய செய்திகள் பார்த்திங்கன்னா வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கு, மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டுலையும் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம சேரர்களை பார்க்கலாம். இந்த சேரர்கள் தான் பழமையானவர்கள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சரியா, இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சேர சோழ பாண்டியர்கள் அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ சேரர்கள் தான் வந்து பழமையானவர்கள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தொல்காப்பியமும் என்ன சொல்லுதுன்னா போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் அப்படின்னு சேரரை தான் ஃபர்ஸ்ட் வந்து குறிப்பிடுகிறது. சரியா, எது? தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு சேரர்களுடைய நாடை என்ன சொல்கிறாங்கன்னா குடநாடுன்னு சொல்கிறாங்க. சேரர்களின் நாடு குடநாடு. இவருடைய தலைநகரமாக வஞ்சி வந்து விளங்குகிறது. இந்த நகர் அதாவது வஞ்சி மாநகர் வந்து மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அப்படியே அரபிக்கடலில் கலக்கக்கூடிய பேரி ஆற்றங்கரையில் இருந்துச்சு. சரியா, மேற்கு மலைத்தொடரில் தோன்றி
அரபிக்கடலில் கலக்கக்கூடிய அந்த பேரியாற்றங்கரையில் அமைந்திருந்த நகரம் எது? வஞ்சி. வஞ்சி யாருக்குரியது? சேரர்களுக்கு உரியது. இந்த வஞ்சியை கருவூர் என்றும் சொல்லுவாங்க. என்னது? கருவூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய துறைமுகப்பட்டினம் எதெல்லாம் அப்படின்னா தொண்டி, முசிறி, காந்தளூர். துறைமுகப்பட்டினம் தொண்டி, முசிறி, காந்தளூர். இவங்களுடைய கொடி வில்கொடி. இவங்களுக்குள்ள பூ என்னது? பனம்பூ. அந்த தொல்காப்பிய பாடல் வரிகள் பார்த்தோம் இல்லையா, போந்து என்பது பனம்பூ தான் குறிக்கும். ஸோ அப்போ அது என்னது? சேரர்களை தான் முன்வைக்குது. எது? தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு சேர நாட்டுடைய எல்லைகள். அப்போ அந்த காலத்தில் எந்தெந்த பகுதிகள் சேர்ந்தது சேர நாடு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பண்டைய சேர நாடு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கேரளா, அப்புறம் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம், கோவை மாவட்டத்தினுடைய சில பகுதிகளும் ஒரு இணைந்த பகுதியாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. சேலம் மற்றும் இந்த கோவை பகுதிகள் கொங்கு நாடு என அழைக்கப்படுது. சேலம் மற்றும் கோவை பகுதிகள் என்னது? கொங்கு நாடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சேரர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆண்டு வந்ததாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொங்கு மண்டலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கார்மேக கவிஞர் இயற்றியது தான் கொங்கு மண்டல சதகம். சதகம்னா என்ன? இந்த சதகம்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா, பதிகம். பதிகம்னா என்னது? 10 பாடல்கள். கார்மேக கவிஞர் இயற்றியது என்ன? கொங்கு மண்டல சதகம். இந்த நூலில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தினுடைய எல்லைகளை நமக்கு குறிப்பிடுறாங்க. கொங்கு மண்டலத்தின் பார்த்தீங்கன்னா வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை அப்படின்னு இந்த 4 எல்லைகளுக்கு உட்பட்டதாக தான் இந்த கொங்கு மண்டலம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கொங்கு மண்டலம்னா என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், அப்புறமா சேலம், கரூர் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதிகளையும் சேர்த்து தான் கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொங்கு நாட்டு பகுதியை வளம் பெற செய்த ஆறுகள் இதெல்லாம் அப்படின்னா காவிரி, பவானி, நொய்யல், ஆண் பொருணை என அழைக்கப்படும் அமராவதி ஆறுகள். அப்போ அமராவதி ஆறினுடைய இன்னொரு பேர் என்ன? ஆண் பொருணை. இவங்க என்னென்ன வணிகங்கள் செய்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு 3 முக்கியமான திங்ஸ் இருந்துச்சு. என்னென்னா உழவு தொழில் இருந்தது, கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய கைத்தொழில் இருந்தது, வணிகம். இந்த 3ம் தான் ஒரு நாட்டு மக்களுடைய நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகள். அது இங்கே இருந்துச்சு. அப்போ ஒரு நாட்டு மக்களினுடைய நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படை உழவு, கைத்தொழில், வணிகம். இந்த தமிழர்கள் பார்த்திங்கன்னா உள்நாட்டு வணிகத்திலையும் சிறப்புற்றிருந்தாங்க, வெளிநாட்டு வணிகத்திலையும் சிறப்புற்றிருந்தாங்க. ஆனால் சேர நாடு பார்த்திங்கன்னா கடல் வணிகத்திலையும் சிறப்புற்றிருந்தது. இதுக்கு காரணம் என்னென்னா அந்த கேரளா அமைந்திருக்கக்கூடிய அந்த இயற்கை அமைப்பு தான் காரணமாக இருந்துச்சு. சேரர்கள் அப்போ அந்த இதில் கடல் வணிகத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால ஒரு வலிமையான ஒரு கப்பல் படையையும் இவங்க வச்சுருந்தாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக செங்குட்டுவனினுடைய கடல் போல் வெற்றினால் அவனுக்கு பேர் என்ன? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் சொல்லுவாங்க. சரியா? அப்போ இவங்க கப்பல் வணிகத்திலையும் கடல்லையும் சிறந்து விளங்கியிருக்காங்கன்னு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ செங்குட்டுவனினுடைய பேர் என்ன? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். ஏன்? கடல் போல் வெற்றினால் இந்த பேர் அவனுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடம்பர் என அழைக்கப்படக்கூடிய கடல் கொள்ளையர்களையும் இவங்க அடக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் முசிறி சேரர்களினுடைய ஒரு தலை சிறந்த துறைமுகமாக அது விளங்கியது. இங்க இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா மிளகு, முத்து, யானை தந்தம், பட்டு, மணி இதெல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதே மாதிரி இறக்குமதி என்னென்ன பண்ணுவாங்கன்னா பொன், மென்மையான புடவைகள், அந்த சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், இந்த செம்பு, கோதுமை இதெல்லாத்தையும் இறக்குமதி செய்வாங்க. ஸோ இந்த செய்தியை நம்ம எதில் பார்க்கலாம்னா புறநானூரில் பார்க்கலாம். மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுக்குன்னு கலந்தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குன்னு. இது என்னது? புறநானூறு. கலந்தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த காலத்தில் விலையை நம்ம கணக்கிடணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்க மாதிரி காசு இதெல்லாம் கிடையாது. அப்போ நெல் தான் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது. இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தது என்பதனை கூறக்கூடிய நூல் என்னென்னா அகநானூறு. சரியா? அப்போ நெல் தான் விலைக்கு அடிப்படையாக இருந்துச்சு, உப்பு நெல்லும் ஒரே மதிப்பு இருந்தது. இதை கூறக்கூடிய பாடல் அகநானூறு. அதான் சொல்கிறாங்க, நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளீரோ என சேரிதோறும் நுவலும். எங்க இருக்கு? அகநானூர்ல இருக்கு. அப்ப இந்த கொங்கு மண்டல பகுதிகளில் இன்னைக்கு என்னென்ன வணிகங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் நீலகிரி. அப்ப நீலகிரினாலே கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நீலகிரி. இந்த கிரினாலே மலை. இந்த மாவட்டம் ஃபுல்லுமே மலைப்பகுதியால தான் இருந்திருக்கு. அதே மாதிரி காடுகளும் இந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கு. காடுகள் நிறைந்திருக்கிறனால இங்க தோட்ட பயிர்களான காஃபி, தேயிலை, அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்,
முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நிறைய பயிரிடுறாங்க. இங்கே யூக்கலிப்டஸ் மரமும் வந்து இந்த நல்ல வளர்க்குறாங்க. சரியா, தைல மரம்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தேயிலை, அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, காஃபி தேயிலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேயிலை தொழிற்சாலைகளும் இங்கே அதிகமாக இருக்குது. தேயிலையை தவிர புகைப்பட சுருள் தயாரிக்கிறது, அந்த ஃபிலிம் தயாரிக்கக்கூடியது, அப்புறம் துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம் எண்ணெய் தொழிற்சாலை ஆகியவையும் இந்த நீலகிரி மாவட்டத்தில் காணப்படுது. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் என்னன்னா ஃபர்ஸ்ட் கோவன் புத்தூர் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது. அதுதான் மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே என்னென்ன பயிரிடுறாங்க அப்படின்னா நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் இந்த மாதிரி ஒரு பரவலாக எல்லாமே வந்து இவங்க பயிரிடுறாங்க. இந்த மாவட்டத்தில் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குன்னு பார்க்கலாம். பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் இங்கே அதிகமாக காணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வந்து வரலாற்றிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு இடம் தான் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள் இதெல்லாம் விளைவிக்கிறாங்க. மலர் உற்பத்தியில் முதலிடம் பெறுவது திண்டுக்கல். அதனால தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஹாலந்து எது? திண்டுக்கல். இந்த இடத்துல என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குன்னா அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய அந்த சின்னாளப்பட்டி சுங்குடி சிலைகள் வந்து மிகவும் புகழ்பெற்றதாக விளங்குகிறது. நெக்ஸ்ட் ஈரோடு. பரப்பளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய 2வது பெரிய நகரம் இந்த ஈரோடு. இங்கே நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் இதெல்லாம் பயிரிடுறாங்க. தமிழகத்திலேயே பார்த்தீங்கன்னா மஞ்சள் சந்தை அப்படின்னு ஒரு சந்தை ஈரோட்டில் தான் நடக்குது. இங்கே என்னென்ன ஆலைகள் இருக்குன்னா துணி நூற்பாலைகள் இருக்குது, எண்ணெய் ஆலை, சர்க்கரை ஆலைகள் வந்து காணப்படுது. வேற நூல் நூற்பாங்க, துணிகளுக்கு சாயம் ஏற்றது, அச்சிடுதல், தோல் பதனிடுதல் ஆகியவையும் இந்த மாவட்டத்தில் நடைபெறுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான் இப்போதைய பின்னலாடை நகரம் என அழைக்கப்படுது. இங்கே நெல், கரும்பு, பருத்தி, வாழை இந்த மாதிரியான பயிர்கள் வந்து விளைவிக்கப்படுது. இங்கே என்னென்ன ஆலைகள் இருக்குன்னா பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள், அதாவது ரெடிமேட் ட்ரெஸ். இதுக்கு வந்து இதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் வருவாயை இது ஈட்டி தருது. இந்தியாவுடைய முதல் ஆயத்த ஆடை பூங்கா, அதாவது ரெடிமேட் ட்ரெஸ் வந்து எங்கே இருக்குன்னா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா, அது அங்கே தான் வந்து தயாரித்தாங்க முதலாக. சரியா, அப்போ தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை வந்து இந்த ஆயத்த ஆடைகள் மூலமாக ஈட்டி தருது. இந்தியாவினுடைய முதல் ஆயத்த ஆடை பூங்கா எது? நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. எங்கே இருக்கு? திருப்பூரில் இருக்குது. அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் காளைகள் வந்து நம்மளுடைய இந்திய அளவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு காளை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாமக்கல், இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தை பார்க்கலாம். இங்கே வந்து பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை இந்த 3 மலையினுடைய ஒரு பகுதி வந்து இந்த மாவட்டத்தில் காணப்படுது. இங்கேயும் நெல் இருக்குது, கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி. அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதிகளில் விளையக்கூடியதான அந்த திராட்சை பழம், இது ஆரஞ்சு, காஃபி, பாக்கு, ஏலம் போன்றவையும் இங்கே பயிரிடுறாங்க. நெக்ஸ்ட்டு முட்டை கோழி வளர்ப்பிலும் சரி, முட்டையிலும் சரி, தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் தான் முதன்மையான இடத்துல இருக்குது. அப்போ வெறும் முட்டை மட்டும்தான் இருக்கானா? இல்லை. சிமெண்ட், காகித தொழிற்சாலைகள் வந்து காணப்படுது, கைத்தறி நெசவு இருக்குது, வெண்கல பொருட்கள் செய்தலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிற்றுந்து, சரக்குந்து, லாரி, கார் இந்த மாதிரி அதிக அளவில் இயங்கக்கூடிய ஒரு மாவட்டமாகவும் நாமக்கல் விளங்குகிறது. அப்போ சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் எது? நாமக்கல். நெக்ஸ்ட் கொங்கு மண்டல பகுதியான சேலம் வந்து பார்க்க போகிறோம். மாங்கனி நகரம் என அழைக்கப்படக்கூடியது இது. இங்கே என்னென்ன பயிரிடுறாங்கன்னா நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காஃபி, பாக்கு. இந்தியாவிலேயே சேலம் மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுது. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டமும் சேலம் தான். பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுவது எங்கன்னா சேலத்தில் தான். இங்கே வேற என்னென்ன ஆலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரசாயன பொருள் தயாரிக்கக்கூடிய ஆலை, அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி இதெல்லாம் தயாரிக்கும் ஆலைகள் சேலத்தில் காணப்படுது. முலாம் பூசக்கூடிய தொழிலும் இங்கே நடைபெறுகிறது. ஏற்காடு இந்த மாவட்டத்தில் தான் இருக்கு. ஏன் ஏற்காடுனா ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் காணப்படுது. நெக்ஸ்ட் கடைசி கொங்கு மண்டல பகுதி என்னன்னா கரூர்.
இதற்கு வஞ்சிமா நகரம் அப்படின்னு இதை அழைப்பாங்க. அப்போ வஞ்சிமா நகரம் என அழைக்கப்படுவது கரூர். தமிழகத்தினுடைய முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக கரூரை கருதியவர் யாருன்னா கிரேக்க அறிஞரான தாலமி. இங்க நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு இதெல்லாம் பயிரிடப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன தொழிற்சாலைகள் இருக்குன்னா கல்குவாரி தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்படுது. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கும் பெயர் பெற்றதாக இருக்கு. தோல் பதனிடுதல், சாயமேற்றுதல், கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்கள் நடைபெறுது. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரம் எது அப்படின்னா கரூர். பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரம் எது? கரூர். அப்போ தூத்துக்குடி அப்படின்னா முத்து நகரம்னு சொல்லுவாங்க. சிவகாசி குட்டி ஜப்பான் என நம்முடைய நேரு அழைச்சாங்க. மதுரை என்பது தூங்கா நகரம். திருவண்ணாமலை தீப நகரம் எனவும் அழைக்கப்படுது. இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதனுடைய புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். வன் புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? எது? தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? நெல். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது? கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் கோடிட்ட இடம். மாங்கனி நகரம் என அழைக்கப்படுவது சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் என்னது? சின்னாளப்பட்டி. சின்னாளப்பட்டி எந்த மாவட்டத்தில் இருக்கு? திண்டுக்கல். சேரர்களின் நாடு எது? குடநாடு. பின்னலாடை நகரமாக விளங்குவது எது? திருப்பூர். குருவினால ஒரு கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படுவது எது? திண்டுக்கல். ஏன் அப்படின்னு சொன்னது அந்த மலர் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் அடுத்தது விரிவானம் பகுதி. காலம் உடன் வரும். அதாவது பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை எதுனா உழவும் நெசவும். உழவும் நெசவும் பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை. இந்த நெசவு தொழிலாளர்கள் இரவு பகல்னு பார்க்க மாட்டாங்க. அப்படி ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட இந்த காலம் உடன் வரும் என்ற கதையை எழுதினது யாரு அப்படின்னு சொன்னால் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். சரியா? இவங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னிவாடியில் பிறந்தாங்க. அதனால கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு சிறுகதை எழுத்தாளர்னு சொல்லலாம், ஒரு புதின எழுத்தாளர்னு சொல்லலாம். 150க்கும் மேற்பட்ட இந்த சிறுகதைகளை எழுதியிருக்கிறாங்க கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றிருக்காங்க. இலக்கிய சிந்தனை விருது பெற்றிருக்கிறாங்க. இவங்களுடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா கன்னிவாடினாலும் நமக்கு தெரியும் சிவகுமார். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை. கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை. இது எழுதினது யாரு? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். காலமுடன் வரும் என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் யாரு? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். நெக்ஸ்ட் இலக்கணம், புணர்ச்சி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. புணர்ச்சி அப்படின்னு சொன்னால் என்னென்னா சேரக்கூடியது தான் புணர்ச்சி. சரியா? ஒரு 2 வார்த்தைகள் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு வார்த்தைகள் வருதுல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம பிரித்தெழுதுகை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழ். அப்படி அது என்னது? ஒரு வார்த்தை. அமுதம் என்பது ஒரு வார்த்தை. அப்போ தமிழையும் அமுதத்தையும் சேர்த்தா என்ன வரும்? தமிழ் அமுதம்னு வரும். சரியா? அப்போ இதை பிரித்து எழுதும் போது என்ன வரும்? தமிழ் கூட்டல் அமுதம். அப்போ அந்த தமிழ் என்பது முதலில் இருக்குது இல்லையா? அந்த முதலில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா நிலைமொழின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டலுக்கு அடுத்தது வருது இல்லையா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா வருமொழின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது நிலைமொழி, அடுத்து இருக்கக்கூடியது கூட்டலுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வருமொழி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு வார்த்தை உருவாக்குது இல்லையா? தமிழ் அமுதம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? புணர்ச்சி பெற்று வருகிறது, சேர்ந்து வருகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இதில் பாருங்கள், இல் கூட்டல் ஆ அது இணைந்து எப்படி ஆகுது? ழாவாக மாறுது. அப்போ அந்த தமிழும் எந்த மாற்றம் இல்லை, தாயும் அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. இதில் உள்ள இள்ளும் இந்த ஆவும் சேர்ந்து என்னதான் மாறுது? ழாவாக மாறுது. இதை தான் நம்ம புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த புணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வகைகள் இருக்குது. நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சிலை கூட்டல் அழகு இஸ் ஈக்குவல் டு சிலை அழகு. சரியா? இப்போ என்னென்னா இதில் நிலைமொழியை எடுத்துக்கோங்க. நிலைமொழி இருக்கு இல்லையா? சிலை. லைனா என்ன? இல் கூட்டல் ஐ தான் லை.
கரெக்ட் தானா? அப்போது இதனுடைய நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து என்னவாக இருக்குது? உயிரெழுத்தாக இருக்குது தானே. அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தமிழ் கூட்டல் அமுதம். அப்போது நிலைமொழியினுடைய அந்த லாஸ்ட் எழுத்து என்னவாக இருக்குது? இல்லாக இருக்குது, ஒரு மெய் எழுத்தாக இருக்குது. அப்போ இது என்னது? மெய்யீற்று புணர்ச்சி. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், மண் கூட்டல் அழகு, மண் அழகு. அப்போ இது என்ன? மெய்யீற்று புணர்ச்சி. நெக்ஸ்ட் பாருங்கள், பொன் கூட்டல் உண்டு. இதில் வருமொழியை எடுத்துக்கோங்க, கூட்டலுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வருமொழியை எடுத்துக்கோங்க. உண்டு, அப்போ ஊனி இருக்குது, அப்படிதானா? அப்போது இந்த வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் முதல் புணர்ச்சி. சரியா? நெக்ஸ்ட்டு பொன் கூட்டல் சிலை, பொற்சிலைன்னு வரும். அப்போ பொன் கூட்டல் சிலை, அந்த வருமொழியை பாருங்கள், சீன்னு இருக்குது. அப்போ அதை எப்படி பிரியும்? இச்சு கூட்டல் ஈ தான் சி, கரெக்ட் தானா? அப்போ இச்சு இருக்குது. இச்சு என்பது என்னது? ஒரு மெய் எழுத்து. அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு டைம் இதை கேளுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். ஸோ இயல்பு புணர்ச்சி அப்படின்னா இயல்பாக சேருவது. சரியா? இயல்பாக சேரும். ஏதாவது ஒரு புதிய எழுத்தோ இல்லது புதிய எழுத்து தோன்றியிருக்கவும் செய்யாது, கெட்டிருக்கவும் செய்யாது, மாறி இருக்கவும் செய்யாது. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம தாய் கூட்டல் மொழி என்ன வரும்? தாய்மொழி. இதில் பாருங்கள், ஏதாவது ஒரு புது எழுத்து தோன்றியிருக்கா? இல்லை. அப்போ இது என்னது? இயல்பு புணர்ச்சி. நெக்ஸ்ட் பாருங்கள், உடல் கூட்டல் ஓம்பல். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த தோன்ற மாதிரி இருக்கும், திரிதல் மாதிரி இருக்கும், கெடுதல் மாதிரி இருக்கும். ஆனால் இது கிடையாது. இது ஒரு இயல்பு புணர்ச்சி தான். எப்படி அப்படின்னா இல் கூட்டல் ஓவர் சேர்த்துனா என்ன வரும்? லோன்னு வரும். கரெக்ட் தானா? அப்போது அது இயல்பாக தான் சேர்ந்துருக்கு இல்லையா? இயல்பாக சேர்ந்துருக்கு. இல் கூட்டல் ஓனா அது லோ தான். அப்போ உடல் லோம்பல், இது என்பது இயல்பு புணர்ச்சி. நெக்ஸ்ட் ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான் தமிழ் கூட்டல் அமுதம். இள்ளும் ஆம சேர்ந்தா என்ன? லா, அது இயல்பாக இணைஞ்சிருக்கு. அப்போ இது என்னது? இயல்பு புணர்ச்சி. தமிழ் அமுதம் என்பது இயல்பு புணர்ச்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சினா என்னன்னா 2 சொற்கள் இணையுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நிலைமொழியிலோ அல்லது வரக்கூடிய மொழியிலையோ அல்லது ரெண்டிலுமோ ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த விகார புணர்ச்சி பார்த்திங்கன்னா 3 வகைகள் இருக்குது. தோன்றல், திரிதல், கெடுதல். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு தோன்றல் விகாரத்துக்கு பார்க்கலாம். தமிழ் கூட்டல் தாய், இதை நம்ம சேர்த்து எழுதும் போது என்ன வரும்? தமிழ் தாய்னு வரும். இப்போ தமிழ் நிலைமொழியில் உள்ளது அப்படியே இருக்குது, தாய் வருமொழியில் உள்ளது அப்படியே தான் இருக்குது. இடையில இத்து என்பது தோன்றி இருக்கு, ஒரு புது லெட்டர் தோன்றி இருக்கு இல்லையா? அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தோன்றல் விகாரம். நெக்ஸ்ட் பாருங்க, வில் கூட்டல் கொடி, இதை சேர்த்து எழுதும் போது என்ன வரும்? விற்கொடின்னு வரும். புதுசாக எழுதுவோம், எழுத்து தோன்றலை, இல்லு தான் எப்படி மாறி இருக்கு? இருணி மாறி இருக்கு. அப்போ இது என்னது? திரிந்து போயிருக்கா, மாறி இருக்கா? இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா திரிதல் விகாரம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, மனம் கூட்டல் மகிழ்ச்சி. இதில் என்னவாக வரும்? மன மகிழ்ச்சின்னு வரும். சரிதானா? இங்கே பாருங்க, வருமொழியில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படியே இருக்குது, நிலைமொழியில் மன மட்டும்தான் இருக்குது. முந்தினா இருக்குது கெட்டு போயிட்டு, அப்படியே அழிந்து போயிட்டு, அப்படி தானே? இதுதான் என்னது? கெடுதல் விகாரம். ஈஸி தானே? உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி தரேன். நாடகம் கூட்டல் கலை, இது எப்படி மாறும்? நாடக கலைன்னு மாறும். இதில் 2 விதமான விகார புணர்ச்சி இடம்பெற்றிருக்கு. அது என்னென்ன புணர்ச்சின்னு சொல்லிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் உள்ளதை பார்க்கலாம். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். பாலாடை, இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன? பாலாடை எப்படி பிரித்து எழுதுவீங்க? பால் கூட்டல் ஆடை. அப்போ இல் கூட்டல் ஆ சேர்ந்து லாவாக மாறி இருக்கு, அது இயல்பாக இருந்திருக்கு. அப்போ இது என்னது? இயல்பு புணர்ச்சி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம். மட்பாண்டம், மட்பாண்டத்தை எப்படி பிரிப்போம்? மண் கூட்டல் பாண்டம். இன்னு தான் இட்டாட்டு மாறி இருக்கு. அப்போ இது என்ன விகாரமாக இருக்கும்? திரிதல் விகாரம். நெக்ஸ்ட் மரவேர், இதை எப்படி பிரித்து எழுதுவோம்? மரம் கூட்டல் வேர். அப்போ பாருங்க, வருமொழியில் உள்ள வேர் அப்படியே இருக்கு, நிலைமொழியில் மரத்துக்கு பதிலாக மரன்னு இருக்கு. அப்போ இது என்னது? கெடுதல் விகாரம். நெக்ஸ்ட் மணிமுடி, மணி கூட்டல் முடி, இது என்ன? இயல்பு புணர்ச்சி. கடை தெரு, இது எப்படி எழுதுவோம்? கடை கூட்டல் தெரு. அப்போ நிலைமொழியும் இருக்கு, வருமொழியும் இருக்கு, இடையில ஒரு லெட்டர் புதுசாக வந்திருக்கு, ஒரு எழுத்து வந்திருக்கு இல்லையா? அப்போ இது என்னது? தோன்றல் விகாரம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
பழுப்பு நிலக்கரியை பற்றி ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க சரியா. மின் உலைகளிலும் ஊது உலைகளிலும் எரிபொருளாக பயன்படுவது எதுனா பழுப்பு நிலக்கரி. இதே தான் உலோக உருக்கு தொழிலும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த பழுப்பு நிலக்கரி தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெய்வேலியிலும் புதுச்சேரியினுடைய சில பகுதிகளிலும் இந்த பழுப்பு நிலக்கரி கிடைக்குது. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தஞ்சை, பெரம்பலூர், சிவகங்கை, நீலகிரி, திண்டுக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி பகுதிகளிலேயும் குறைந்த அளவில் இது காணப்படுது. நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் காணப்படுது. அப்போ பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எங்கே இருக்குது? நெய்வேலியில் இருக்குது. நெய்வேலி எந்த மாவட்டம்? கடலூர் மாவட்டம். இங்கு கொடுக்கக்கூடிய அந்த பழுப்பு நிலக்கரி மூலமாக அனல் மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது. நெக்ஸ்ட் மரபு தொடர்களை பார்க்கலாம். நம்முடைய பேச்சிலும் எழுத்திலும் நம்ம மரபு தொடர்களை நம்ம பயன்படுத்துவோம் சரியா. அந்த மரபு தொடர்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கருத்துக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அப்போ சில மரபு தொடர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியான பொருளை நம்ம வச்சோம்னா அதுக்கு மீனிங் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய பொருளை அறிந்து பயன்படுத்த முடியாது. அப்போ அதனுடைய உட்பொருளை அறிந்து தான் நம்ம பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. கொடிகட்டி பறத்தலாம் என்னது? கொடியை கட்டிக்கிட்டு பறத்தலா இல்லை. அப்போ என்னது? இதனுடைய உட்பொருளை தான் நம்ம அறிந்து பயன்படுத்தணும். நேரடியாக பயன்படுத்தினா என்னது? பொருள் மாறிவிடும். கொடியை கட்டிட்டு பறக்கிறது கிடையாது. புகழ் பெற்று விளங்குதல். நெக்ஸ்ட், அவர் ஓர் அவசர குடுக்கை. அவசர குடுக்கை, குடுக்கைனா ஒரு சாதனம், ஒரு பொருள், அப்படி தானே. அவசர குடுக்கைனா அதுவாக வரும் இல்லை. அப்போ என்னது? நம்ம யோசிக்காமல் ஒரு செயலை சீக்கிரமாக செயல்படுறது, இல்லை யோசிக்காமல் சொல்கிறது, இதெல்லாம் தான் என்னது? பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அவசர குடுக்கையை பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அவசர குடுக்கை. எண்ணி செயல்படாமை. இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அந்த கொடி கட்டி பறத்தல், அவசர குடுக்கை, இந்த சைடு வேறு அதனுடைய பொருளை கொடுத்துட்டு பொறுத்துக மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிர் என்னது? நீண்ட காலம் இருக்கு. அந்த பயிர் ஆயிரங்காலம் வரை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்ப நீண்ட காலமாக இருப்பது. நெக்ஸ்ட், கல்லில் நார் உரித்தல். கல்ல நார் உரைக்க முடியுமா? இல்லை. அப்ப இது முடியாத செயல், அதாவது இயலாத செயல். நெக்ஸ்ட், கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல் அப்படின்னு சொன்னோம்னா காணாமல் போகிறது, அப்படி தானே. கம்பி நீட்டிட்டான்ப்பா அவனை, நான் இந்த வேலைக்கு வர சொல்லியிருந்தேன், அவன் கம்பி நீட்டிட்டான். அப்போ என்னது? விரைந்து வெளியேறுதல். நெக்ஸ்ட், காணல் நீர். காணல் நீர்னு ஒன்று இருக்கா? இல்லை. அப்படி தானே, இருப்பது போல இருக்கும் ஆனால் இருக்காது, அதுதான் சொல்கிறாங்க. கண்ணை மூடிக்கொண்டு. யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு அவன் கேட்பான்ப்பா. அதாவது என்னது? அவனுக்கு சொந்தமாக ஆராய்ந்து பார்க்க முடியாத தன்மை தான் என்னது? கண்ணை மூடிக்கொண்டு. நெக்ஸ்ட், வாழையடி வாழையாகனா என்ன? தொடர்ந்து ஒரு செயல் செய்யப்பட்டுட்டே வருதுன்னா அது வாழையடி வாழையாக. முதலை கண்ணினா என்ன? பொய் கண்ணீர். எடுப்பார் கைப்பிள்ளைன்னா என்னது? யார் என்ன சொன்னாலும் செய்வான். இவன் இப்படியான்னு சொன்னால் ஆமாம், அவன் அப்படியான்னு சொன்னால் ஆமாம். இதுதான் என்னது? எடுப்பார் கைப்பிள்ளை. நெக்ஸ்ட்டு, குறுக்கெழுத்து புதிர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. காஞ்சிபுரம்னா என்னது? எதற்கு சிறந்த நகரம்? பட்டு. சேலம் மாம்பழம். பழனி பஞ்சாமிர்தம். தூத்துக்குடினா உப்புக்கும் முத்துக்கும் ஃபேமஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. திண்டுக்கல் பூட்டு. சிவகாசினா பட்டாசு. திருப்பாச்சினா அருவாள். திருநெல்வேலினா அல்வா. சரியா. கோவில்பட்டிக்கு சிறப்பு பெற்றது கடலை மிட்டாய். மதுரை மல்லி. பன்ருட்டி பலாப்பழம். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. மணப்பாறை முறுக்கு. நெக்ஸ்ட், தமிழ் டு இங்கிலீஷ். நூல் த்ரெட். தறி லூம். பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம். தோல் பதனிடுதல் டேனிங். தையல் ஸ்டிச். ஆலை ஃபேக்ட்ரி. சாயமேற்றுதல் டையிங். ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.